ஆனால் நீங்கள் எப்போ வந்து சாப்பிட்டாலும் இந்த ஃபுட்டோட டேஸ்ட் எப்போவும் மாறாது, எப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே தான் குக்கிங் செய்கிறது, ஃபுல்லாக குக்கிங் சைட். இது ஃபுல்லாக இருக்கிற செஃப் எல்லாம் இந்தியாக்கார தான் கூட அடிக்கணும். இறைச்சி எவ்வளோது நசி அந்த அவ்வளோத்துக்கு இறைச்சி சாஃப்டாக இருக்குது. அதெல்லாம் தம் பிரியாணி. சோளா ரெஸ்டாரண்ட்லேயே கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது மட்டன் பிரியாணி. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குரிய சிக்னேச்சர் ஃப்ளேவராக இருக்கலாம். இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி பிளேஸ்கள் இருக்குது. சம்பா அந்த அரிசிலாம் செய்யணும். இங்கே பிரியாணி செய்கிற அரிசி எதாவது நினைக்கிறேன் பாசுமதி அரிசி தான் சிக்கன் ரைஸ். மட்டன் பிரியாணிக்கு மேலே வெங்காயம் எல்லாம் பொறிச்சு தூவி மற்றபடி கொத்தமல்லி எல்லாம் தூவி இருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா நட்ஸ் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இல்லை நானும் இப்போ நினைக்கின்ற கிளிநொச்சியில் அமைந்துள்ள ஏஆர் ஷாப்பிங் மாலில் வந்துக்கிறேன். இன்றைய காலம் எப்படி பார்க்க போகிறேன், இன்றைக்கு ஒரு ஃபுட் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் வந்த இடம் இதே ஏஆர் ஷாப்பிங் மாலில் அமைந்துள்ள சோலா ரெஸ்டாரண்ட் தான் நாங்கள் வந்துக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஷாப்பிங் மாலில் ஒன்றரை ஷாப்பை ரிவ்யூ பண்ணி காலையில் பதிவேட்டு செஞ்சாங்க. அது பார்க்காதாங்க சேனலில் வீடியோ போய் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இப்போ நாங்கள் போய் ஃபுட்டை ரிவ்யூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யார் புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போடுவாங்க. இப்போ வாங்க காலையில் போகலாம். இதானுங்க சோலா ரெஸ்டாரண்ட், வாங்க விட்டு போவோம். வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே தான் குக்கிங் செய்கிறது, ஃபுல்லாக குக்கிங் சைட். இது ஃபுல்லாக இருக்கிற செஃப் எல்லாம் இந்தியாக்கார தான் கூட அடிக்கணும். அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் எடுக்கலாம். இங்கே கேஷ் கவுண்டர், அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி பிளேஸ்கள் இருக்குது. இதுதானுங்க ரெஸ்டாரண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துட்டு என்னென்ன ஃபுட் ஆர்டர் பண்ணாங்கன்னா சிக்கன் ரைஸ் இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு போர்ஷன் தான் ஆர்டர் பண்ணாங்க. சிக்கன் ரைஸ் இருக்குது, சிக்கன் கொத்து இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த சோளா ரெஸ்டாரண்ட்லேயே கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது மட்டன் பிரியாணி. அப்போ மட்டன் பிரியாணிக்கு கூடவே ரைத்தா வந்து நினைக்கணும். மற்றபடி சில்லி சாமன் இருக்குது. இப்போ நாங்கள் ஃபுட்டை ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டாக சிக்கன் ரைஸ்லேருந்து ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டாக சிக்கன் ரைஸ் ட்ரை பண்ணுவோம். சிக்கன் ரைஸு சில ரெஸ்டாரண்ட்லேங்க இப்போ கொடுக்குற அந்த சம்பா அரிசியில் வரும். இங்கே பிரியாணி செய்கிற அரிசிண்டா பாசுமதி அரிசி தான் சிக்கன் ரைஸ். ஆனால் நல்லா இருக்குது. பாசுமதி ரைஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உண்மையிலே சிக்கன் ரைஸ் நல்லா இருக்குங்க. ஸ்பைஸியாக இருக்குது. ஸ்பைஸியானா அவ்வளோதான் ஸ்பைசி இல்லை, சின்ன கலந்து சாப்பிட மாதிரி ஓரளவு ஈக்குவலாக ஸ்பைஸியாக இருக்குது. இப்போ சிக்கன் ரைஸ் சாப்பிட்னாங்க. சிக்கன் ரைஸ் நல்லா இருக்குது. இப்போ அடுத்ததாக கொத்து ரை வேணும். கொத்துக்கு பிறகு பிரியாணி ரை வேணும். அடுத்த நாங்கள் ட்ரை பண்ண போகிறது சிக்கன் கொத்து தான் ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்கிறேன். கொத்தில் ஆனால் சிக்கன் ரைஸோட சிக்கன் கொத்தில் ஒரு ஃப்ளேவர் ஒன்று வருது. அப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குரிய சிக்னேச்சர் ஃப்ளேவராக இருக்கலாம். ஆனால் நல்லா இருக்குது. இப்போ நார்மலாக இப்போ எல்லா இடத்துலையும் சிக்கன் கொத்து எப்படி சாப்பிட்றோமோ அதை விட நல்லா இருக்குது. ஓகேங்க, இப்போ ரைஸும் ஓகே, சிக்கன் கொத்தும் ஓகே, ஒரு குறையும் இல்லை. இப்போ மட்டன் பிரியாணி தான் இருக்குது. மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுவோம். மட்டன் பிரியாணிக்கு மேலே வெங்காயம் எல்லாம் பொறிச்சு தூவி மற்றபடி கொத்தமல்லி எல்லாம் தூவி இருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா நட்ஸ் இருக்குது, கஜுவும் தூவி இருக்கணும். இப்போ மட்டன் பிரியாணி ட்ரை பண்ண ஆகும். மட்டன் பிரியாணி எப்படியோட ரைத்தா விடுதாகவும் எப்படி இருக்கணும். நான் இப்போ நார்மலாக ரைத்தா சாப்பிட்றேன் இல்லை, இப்போ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். மட்டன் பிரியாணியில் ஒரு குறையும் இல்லைங்க. இப்போ சொல்லப்போனால் சோலா ரெஸ்டாரண்ட்லேயே எல்லா ஃபுட்டையும் விட மட்டன் பிரியாணி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் எப்போ வந்து சாப்பிட்டாலும் இந்த ஃபுட்டோட டேஸ்ட் எப்போவும் மாறாது, எப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
இப்போ மட்டன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தம் பிரியாணி இறைச்சியை பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ மட்டன் பிரியாணி பாருங்கள் கஞ்சி இறைச்சி எவ்வளோது நசி அந்த அவ்வளோத்துக்கு இறைச்சி சாஃப்டாக இருக்குது. ஒரு குறையும் இல்லைங்க, சாப்பாடெல்லாம் ஓகே. நான் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வரைக்கும் ஃபுட் ரிவ்யூ பண்ணி பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ரெஸ்டாரண்ட் சோலா ரெஸ்டாரண்ட், இந்த சோலா ரெஸ்டாரண்ட்லேயே மட்டன் பிரியாணி கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். அதுவும் எடுக்கலாம். மட்டன் பிரியாணியும் சிக்கன் ரைஸும் சிக்கன் கொத்து எடுத்தாங்க, நல்லா இருந்தது உண்மையிலேயே. ஆனால் மட்டன் பிரியாணி பெர்ஃபெக்டாக இருந்தது. இவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கொஞ்சம் சிக்னேச்சர் ஃபுட் என்னன்னு சொல்லலாம். நீங்கள் வந்தால் நிறைய உணவுகள் ட்ரை பண்ணலாம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக மட்டன் பிரியாணி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஷாப்பில் எப்போ வந்தாலும் ஃபுட்டு டேஸ்ட் எப்போவும் மாறாது, எப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மற்ற ரெஸ்டாரண்ட்டில் ஒப்படைக்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு நல்ல பெர்ஃபெக்டாக இருக்குது. ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும். மற்றபடியெல்லாம் ஓகே, மற்றபடியெல்லாம் சாப்பாடெல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்க, உடனே காலை நிறைவு செய்வோம். இதுவரை காணொலி பார்த்ததுக்கு நன்றி. காணொலி பிடிச்சா லைக் கமெண்ட் பண்ணி நிச்சயம் பண்ணி விடுங்க. இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை பாய் மக்களே.